ஒரு அழகான காலை பொழுதில் தாமரை மலர்களால் நிரம்பிய ஒரு குளத்தில் 2 சிறிய மீன்கள் வாழ்ந்தன, மீனு மற்றும் மினி. அவர்கள் உண்மையில் சிறந்த நண்பர்கள். தினமும் அவர்கள் விளையாடி, சிரித்து, நீரில் நடனமாடி மகிழ்ந்தன. சூரியன் மெதுவாக உயர்ந்து குளத்தின் நீர் தங்க நிறத்தில் மின்னியது. மீனு சொன்னாள், மினி, இன்னு உனக்கும் எனக்கும் ரேஸ் வச்சிக்கலமா? மினி சிரித்து கொண்டே, சரி, பார்ப்போம் யார் வெல்லப் போறாங்கன்னு. அவை இரண்டும் பறக்கிற மாதிரி நீந்தின. தண்ணீர் பிளந்தது, குளம் முழுக்க சிரிப்பு எதிரொலி. அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் திடீரென்று ஒரு பெரிய நிழல் குளத்தின் மீது விழுந்தது. ஒரு மீனவர் வலை எறிந்தார். மினி பயந்து, மீனு, ஓடிவிடு என்று கத்தினாள். திடீரென்று வலை விழுந்தது. வலை விழுந்தது. மீனு சிக்கிக் கொண்டாள். அவள் துடித்தாள், சுழன்றாள். ஆனால் தப்ப முடியவில்லை. மினி, உதவி பண்ணு என்று கூப்பிட்டாள். மினி கல்லின் பின்னால் பதுங்கினாள். அவளுக்கும் பயம் வந்தது. மினி ஆழ்ந்த மூச்சு விட்டாள். இப்போ பயந்து ஓடினா நான் தோழி இல்லை என்று மனதில் சொல்லிக் கொண்டாள். அவள் தைரியமாக வலையருகே நீந்தினாள். மினி தன் சிறிய பற்களால் வலையின் கயிற்றை கடிக்க ஆரம்பித்தாள். தண்ணீர் குமிழிகளுடன் சுழல்கிறது. ஒவ்வொரு கடிப்பிலும் கயிறு தளர்ந்தது. மீனு மெதுவாக தப்பி வெளிவந்தாள். இருவரும் தண்ணீருக்குள் துள்ளி மகிழ்ந்தன. மீனு சிரித்து சொன்னாள், நீ இல்லனா நான் இப்போ இல்ல. மினி மெதுவாகச் சொன்னாள், நண்பன் என்றால் ஆபத்திலும் நின்றுதான் ஆக வேண்டும். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்த மாதிரி சுற்றி நீந்தின. மாலை நேரம். குளத்தின் நீர் பொன்னாக மாறியது. மீனு சொன்னாள், மினி, இன்று நான் உண்மையான நட்பின் அர்த்தம் கற்றுக்கிட்டேன். மினி சிரித்து, அதுதான் வாழ்க்கை என்றாள். அவை தாமரை இலைகள் கீழ் ஓய்வெடுத்தன. உண்மையான நட்பு சோதனையில் வெளிப்படும். நண்பன் என்றால் ஆபத்திலும் துணை நிற்பவன். நண்பர்களே, கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.